பரங்கிக்காய் பச்சடி இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஒரு வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க பரங்கிக்காவை. இல்லைன்னா துருவிக்கோங்க. கேரட் சீவுற துருவல் இருக்கு இல்லையா, கேரட் சீவோம்ல அந்த மாதிரி சீவிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி 3 நிமிஷமாக 2 நிமிஷமாக வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். தண்ணி விடணும் அவசியம் இல்லை. லைட்டாக வேணால் தெளிச்சுக்கோங்க. தளிக்கலினா கூட தட்டு வச்சு மூடினீங்கன்னா நல்லா வெந்து வரும். சூப்பராகவும் இருக்கும் இந்த காய். நல்லா வெந்த பிறகு ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. இல்லை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இந்த வெந்துருச்சு இல்லைங்களா, இதில் தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு கையாலே இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும். அதனால துருவ சொன்னேன். தேவையான அளவு தயிர், புளிப்பு தயிராக இருந்தால் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. புளிப்பு இல்லைன்னா ஃப்ரெஷ் தயிர்னால் கொஞ்சம் அதிகமாக விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்ச